பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவர்களுடைய ஊழியர்களை சந்திக்கின்ற ஊழியர்கள் என்று சொல்லக்கூடாது, அவங்க ஒரு திருவிழா மாதிரி நடத்தியிருக்காங்க. அவர்களை சந்திக்கின்ற நிகழ்ச்சியில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தன்னுடைய கட்சி கூட்டத்தில் பேசியிருக்கின்ற விஜய் அவர்களுக்கு சில பதில்களை நாம் சொல்லவிருக்கிறோம். அங்கே கேள்வி கேட்கறதுக்கு எந்த பத்திரிகையாளரும் இல்லையா, அல்லது பத்திரிகையாளர்களையே சந்திக்கலையா? ஆச்சரியமா இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு என்ன ஆச்சு? இந்த விஷயத்தை எதையுமே தொடரல. அவங்க பத்திரிகையாளர்கள் கேட்க மறந்த விடுபட்ட கேள்விகளை நாம் கேட்கிறோம். தம்பி விஜய் அவர்களே, கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லறியாதீங்க. நீங்க நமக்கு தம்பி தான், தலைவர் இல்லை. தலைவர் என்ற தகுதியை நீங்கள் இன்னும் அடையவில்லை. தலைமை பண்பெல்லாம் வரல, அது அப்புறம் பார்க்கலாம். நீங்க பேசியிருக்கீங்கல்ல பாலாற்று மணல் கொள்ளை, பனையூர்ல பங்களா கட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க ஒரு திட்டமிட்ட குடும்பம். ஒன்றோ இரண்டோ குழந்தைகள், உங்க மனைவி, அப்பா அம்மா கூட கோடம்பாக்கத்தில் வசிக்கிறாங்க. நீங்க மட்டும்தான் பனையூர்ல இருக்கீங்க. திட்டமிட்ட குடும்பத்திற்கு ஏயா இவ்வளவு பெரிய பங்களா? பனையூர் பங்களா கட்டுவதற்கு எத்தனை ஆயிரம் யூனிட் மணல் வாங்கினீர்கள்? அந்த மணல் பூரா பாலாற்று மணல் தானே. அன்னைக்கு கட்டும் போது அதெல்லாம் தெரியலையா? பாலாற்று மணல்ங்கிறது தெரியலையா? பாலாற்று மணலை, திருட்டு மணலை வாங்கித்தானே கட்டினீர்கள். கிட்டத்தட்ட 2000 யூனிட்டுங்கிறாங்க. 2000 யூனிட்டுக்கு நீங்க அரசு ரசீது வாங்கி வச்சிருக்கீங்களா? அரசு விற்ற மணலைத்தான் வாங்கி இருக்கிறேங்கிற ரசீது இருக்கா உங்கள்கிட்ட? பாலாற்று பங்களா கட்டுறதுக்கு பங்களாவாசிகள்லாம் பாலாறு மணல் திருட்டை பத்தி பேசுறது ஐயா இந்த நாட்டில் ஒரு கேலிக்குரிய விஷயம், கவலைக்குரிய விஷயம். பங்களாவாசிகள், பங்களாவில் வசிப்பவர்கள் இந்த நாட்டில் அவங்க தான் மணல் திருட்டை பத்தி பேசுறாங்க. மணல் திருடுவதற்கு தூண்டி விடுவதே இவர்கள் தான். பேர் என்ன? இவ்வளவு பெரிய பங்களா என்ன குடிசை வீட்டிலையா இருக்கீங்க? நமது குடும்பம் நல்ல குடும்பம், சிக்கனமான குடும்பம். ஒரு 10க்கு 10, ஒரு 600 சதுரடி 700 சதுரடியில் இருந்துக்கிட்டு நீங்க இந்த மணல் திருட்டை பற்றி பேசலாம். மற்றபடி பாலாறு மணல் திருட்டை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. திருட்டு மணலில் வீடு கட்டிவிட்டு நீங்கள் பேசக்கூடாது. சரி, அது போகட்டும். வீட்டுக்கு ஒருத்தருக்கு வீடு, இலவச வீடு கட்டி கொடுக்குறாராம். ஒவ்வொருவருக்கும் வீடு இல்லாதவர்களே இல்லை. அந்த வீட்டுக்கு மணல் இல்லாமல் எப்படி கட்டுவீங்க? மணல் எடுத்துதான் ஆகணும். மணல் எடுப்பதை நெறிமுறைப்படுத்துவேன், அதுக்கான வழி எதையும் சொல்லலை. மணல் எடுப்பது, அதை சரியாக விற்பது பற்றி எந்த வழிமுறையும் சொல்லலை அவர். ஆனால் எதிர்த்தரப்பை பேசும் முன்னாடி மற்றவர்களை குற்றம் கூறி பேசும் முன்பு ஒரு கண்ணதாசன் பாடல் வரும். மற்றைய 3 எதிரியை நோக்கி சுட்டும் விரலால் எதிரியை நோக்கி குற்றம் கூறுகையில் மற்றைய 3 விரல்களும் உனது மார்பை காட்டுதடாங்கிறது ஒரு அந்த பாடல். ஆக இவர் அது போகட்டும். எல்லோருக்கும் சிறந்த கல்வியா, சிறந்த கல்வி கிடைச்சிருந்தா சிறந்த கல்வி எப்படி கொடுப்ப? சிறந்த கல்வி கொடுத்து நல்ல கல்விமான்களாக உருவாக்கிவிட்டால் யார் உனக்கு கட்டவுட் கட்ட வருவேன்? உங்களுக்கு கட்டவுட் கட்ட எவன் வருவேன்? கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றதுக்கு எவன் வருவேன்? இந்த மாதிரி தத்து பித்துன்னு உளறி வச்சுட்டு போனா இதைத்தான் நாங்க கேட்போம். ஆக அங்கு பத்திரிகையாளர்கள் இல்லை. கரிகாலன் போன்ற பத்திரிகையாளர்கள் இல்லை, அவர்களுக்கு அழைப்பில்லை. சுப்பையா போன்ற புதிய தலைமுறை பத்திரிகையாளர்கள் இருப்பார்கள். இந்த சுப்பையா போன்ற பத்திரிகையாளர்கள், இந்த சபீர் போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் கரிகாலனை நீக்கினாங்கல்ல. விஜய் வாந்தி எடுத்தால் அதை வாங்கி குடித்து விட்டு காரி துப்பினால் அதுதான் எங்களுக்கு அமிர்தம் என்று உடலிலே தேய்த்து கொண்டு வருபவர்கள். உண்மையான பத்திரிகையாளர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. கேட்காம எங்கே சார் போனீங்க? ஆக இந்த கூட்டம் 2000 பேரை கூப்பிட்டு நல்லா சோறு போட்டு அனுப்பியிருக்கார். நாமும் பல்வேறு மாநாடுகளை பார்த்திருக்கிறோம், பல கட்சி கூட்டங்களை பார்த்திருக்கிறோம். நீண்ட வரலாற்றில், நெடிய அனுபவத்தில் பல கட்சிகள் கூட்டங்களை பார்த்திருக்கிறோம். மாநாட்டுக்கு செல்பவர்கள் பசியும் பட்டினியாம தான் போவாங்க.
திரும்பி வர்றதுக்கு கூட பணம் இருக்காது, சமாளிச்சுக்கிட்டு வருவாங்க. அது ஒரு ஆர்வம். ஆனால் வரவழைத்து டீகோட் பண்ணி இன்னார் தான் உள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் டீகோட் ரொம்ப மாடலான இதை யார்கிட்ட காட்டுறீங்க? இன்னும் படிப்பறிவு இல்லாதது, இந்த மாடர்ன் லைஃபுக்கு பழகாதவன் தாயா 75% பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் எப்படி ஓட்டு வாங்க போறீங்க என்பதுதான் நாம் கேட்கின்ற கேள்வி. அதுபோக தற்குறி கூட்டம், நாம் தற்குறி கூட்டம் தான் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கு பாராட்டுக்கள். தற்குறி கூட்டம், தற்குறிகள் ஆட்சியை பிடித்தால் தமிழகம் உருப்படுமா? தற்குறிகள் தான் ஆட்சியை பிடிக்க போறாங்களாம். அவர் சவால் விடுறாரு, தற்குறிகள் ஆட்சியை பிடிக்கட்டும். தற்குறிகராகவே இருப்பது அவருக்கு இப்பதான் உரைச்சிருக்கு. சரி, இதுவும் நல்ல விஷயம்தான். தற்குறி என்று தன்னுடைய கூட்டத்தை தற்குறி என்று அவரே ஒத்துக்கொண்டது ஒரு நல்ல விஷயம். இனிமேலாவது என்ன, பாலாற்று மணல், அந்த ஆற்று மணல், இந்த ஆற்று மணல், இந்த மணல் விஷயங்கள்லாம் பேசாதீங்க தம்பி. நீங்க வந்த வழி அப்படி. பசி தெரியாது, என்ன வியர்வை தெரியாது. வியர்வை உங்க தொழிலுக்கு வேணா வேர்வை சிந்திருப்பீங்க. வேர்வை சிந்தினீங்களா என்னமோ, அதெல்லாம் தான் கேரவன் இருக்கு. கொஞ்சம் வேர்த்தாலும் வேர்க்க கூடாது உங்க தொழிலுக்கு. உடனடியாக கேரவன்ல போய் ஏசியில் இருப்பீங்க இங்க. ஆக வேர்வை தெரியாத தொழில், பசி தெரியாது. சரி, சாப்பாடு போட்டு அனுப்பின வரைக்கும் சந்தோஷம். அங்கும் விஜய் தொட்டு பார்க்க, தடவி பார்க்க இந்த பெண்கள், அந்த விஜய் கட்சி பெண்கள் போட்ட சண்டை, அடிதடி, கூட்டம் விஜயை தொட்டு பார்ப்பது தான் தங்களுடைய ஜென்ம சாபல்யம் முடிந்து தங்களுடைய குடும்பமே புண்ணியம் அடைந்தது மாதிரி இந்த பெண்கள்லாம் விழுந்து போய் தடவி, விஜயை தடவி தொட்டு பார்க்க போராடி, இதெல்லாம் எங்கிருந்து இந்த கூட்டம் வந்தது? இந்த கூட்டம் இத்தனை நாளா எங்கே இருந்தது நமக்கு தெரியலையேப்பா. எப்படியோப்பா இருந்திருக்காங்க. அதாவது சாதாரண அடித்தட்டு மக்கள், அவங்கெல்லாம் ஒரு பகுதியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 70% பேர் அடித்தட்டு மக்கள். இப்படிப்பட்டவங்க இல்லை. இது எங்கேயோ இருந்து வந்திருக்காங்க. விஜயை பார்ப்பதற்காக என்று போட்டி போடுகின்ற, கரூரிலே போட்டி போட்ட அதே கரூர்ல போட்டி எப்படி காணாம போனாங்களோ அதே மாதிரி அதற்கு சற்றும் குறையாமல் இந்த பெண்கள் தப்பி விழுந்து அவரை தொடுறதுக்கு, இது பண்றதுக்கு, இவங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு நம்ம விஜயை தப்பு சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஆனால் விஜய்க்கு நாம் பதில் சொல்லுகிறோம். அவர் பேசியதற்கு தான் பதில் சொல்லுகிறோம். மற்றபடி கூட்டத்திலே அவரை பார்ப்பதற்கு முண்டியடித்து தொட்டு தடவிய பெண்களை பற்றி நாம் என்ன சொல்லுவது? நாம் எழுப்பி இருக்கிற கேள்விகள் எல்லாம் அந்த ஒரு விஷயத்தை வச்சு கேள்வி எழுப்பி இருக்கிறோம். மற்ற விஷயங்களை இன்னொரு காணொலியிலே பார்ப்போம். இந்த கேள்விகள் எல்லாமே பத்திரிகையாளர்கள் கேட்க வேண்டிய கேள்விகள். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதிகமாக கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.